மொத்தம் எவ்வளவு போலீஸ்கார் இருப்பாங்க? பக்கத்தில் உள்ள எல்லாரையும் தூக்கிட்டாங்க. என்ன காரணம்? என்ன? சீனாவுடைய அதிபர் வந்திருக்கிறார், அவருக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும், அதனால எல்லாரையும் தூக்கிட்டு வந்து நாங்கள் அங்கே போட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வருகிறார். நமஸ்தே ட்ரம்ப்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. கொரோனா நேரத்தில் கொரோனா பரவல்களுக்காக ஊரடங்கு உத்தரவு போடப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த நேரங்களில் தப்லீக் ஜமாத்துக்காரங்க தான் அந்த கொரோனாவை பரப்பிட்டாங்க, வெளிநாட்டிலேருந்து கொரோனாவை கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி பேசப்பட்ட அந்த காலகட்டங்களில் தான் நமஸ்தே ட்ரம்ப்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ட்ரம்ப் இந்தியாவுக்கு வருகிறார். அவருக்கு இதே மாதிரி பாதுகாப்பு தர வேண்டும் என்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறார்கள். 25,000 காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக நிற்க வச்சிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரார். எப்படி வந்தார்? எல்லா சக பயணிகள் பயணம் செய்வார்களே, ஒரு விமானம் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருமே, அதில் வரல. ஆட்கள் பயணம் செய்யக்கூடிய விமானத்தில் அமெரிக்க அதிபர் வரமாட்டார். ஆள் இல்லாத விமானத்தில் அமெரிக்காவிலிருந்து தனியாக வரார். இன்னைக்கு நிறைய பேர் ஆள் இல்லாத விமானத்தில் தான் போகிறான். இங்கிருந்து அங்கிருந்து இங்கே போனோம்னா மக்களோட எல்லாம் பயணம் செய்ய மாட்டாங்க, தனி விமானம். இவர் அமெரிக்காவுடைய அதிபர்ல ஆளே இருக்கக்கூடாது, அங்கிருந்து ஆள் இல்லாத விமானத்தில் இந்தியாவுக்கு வரார். இந்தியாவுக்கு வந்துட்டார்ல. வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலன்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து ஒரு காரை தூக்கிட்டு வரான். ஏன்னா இந்தியாவில் என்ன கார் இல்லையா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கார் இந்தியாவில் இருக்கு. என்ன பண்றான்? அமெரிக்காவில் இருந்து பீஸ்ட்ன்ற ஒரு காரை தூக்கிட்டு அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரான். அங்க இருக்க காரை இங்க எடுத்துட்டு வரான். ஏன்டா அதை எடுத்துட்டு வரீங்க? இதுதான் அமெரிக்க அதிபருக்கு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? நீங்க ஏதாவது குண்டு தொலைக்கக்கூடியது, வெடிகுண்டு இதை பண்றது, அந்த செயலி இந்த செயலின்னு அதில் நிறைய சாப்ட்வேர் எல்லாம் போட்டு பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி இருக்கிறோம், அதனால் அந்த கார் வருகிறது என்று பீஸ்ட் காரை கொண்டு வரோம். மரைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் கூப்பிட்டு வரான் இங்கிருந்து, அமெரிக்காவில இருந்து. இங்கே ராணுவம் இருக்கிறது, ராணுவ அதிகாரிகள் இருக்கிறார்கள், பயிற்சி பெற்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள், போர் விமானங்களை ஓட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளோ பாதுகாப்பு இருக்கு. 25,000 பேரை போலீஸ் பாதுகாப்புக்கு இறக்கிட்டான். இருந்தாலும் அவன் அங்கிருந்து என்ன பண்றான்? மரைன் என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் அமெரிக்கால இருந்து எடுத்துட்டு வரான். இதுக்கு மேல ஒரு கூத்து நடந்தது. 3 விமானங்களில் அமெரிக்காவில் இருந்து பாதுகாப்புக்காக அதிகாரிகள் வருகிறார். இவர் வந்தது தனி விமானம், இவருக்கு தனியான பாதுகாப்புக்கு ஒரு காரு, பாதுகாப்புக்கு ஒரு ஹெலிகாப்டர். இவர் பயணம் செய்வதற்கு ரோடு வழியா போனார்னா காரு, எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் இறங்கினாக்கா ஹெலிகாப்டர். இது இல்லாமல் 3 விமானங்களில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பாதுகாப்புக்காக வருகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? போர்க்களத்தில் எப்படி இருந்தாங்க? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமையில் நின்று கொண்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகிலே இருப்பது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு போர்க்களத்திலே தளபதியாக நின்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.